கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா? தானம் தர்மம் பண்ணலாம், மத்தவங்க மேல அன்பா இருக்கலாம், இல்ல ஏழைகளுக்கு இறங்கலாம், சாப்பாடு போடலாம், இல்ல நாய்க்கு சாப்பாடு போடலாம், மிருகங்களுக்கு சாப்பாடு போடலாம். இந்த மாரி நெறைய வெளிப்புறமான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. நம்ம கடவுளும் என்ன சொல்லியிருக்காரு? ஏழைகளுக்கு இறங்க சொல்லியிருக்காரு. ஆனா முக்கியமா கிறிஸ்துவத்துல கடவுள் எதை பார்க்கிறார்ன்னா, நம்ம இருதயத்த பார்க்கிறாருங்க. நம்ம வெளிய எவ்வளோதான் நம்ம வந்து கிரியைகள் செய்தாலும், ஏழைகளுக்கு இறங்கினாலும், அதே மாரி மிருகங்களுக்கு சாப்பாடு வைத்தாலும், நம்ம இருதயத்துல எப்படி இருக்கு? அந்த இருதயத்துல என்ன மாரி எண்ணங்கள் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த காரியங்கள செய்றோம். நம்மளுடைய கடவுள் வந்து நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்ற கடவுள். வெளிப்புறமா நம்ம என்ன வேணா செய்யலாம். சடங்காச்சாரமாய் நான் இத செய்யணும். பிச்சை கேட்கிறவங்களுக்கு நம்ம பிச்சை போடணும். 4 பேத்துக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனா, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கானா? உள்ளத்துல அன்பு இருக்கா? இல்ல வெளிப்புறமா இல்ல நெறைய பேர் நம்ம பார்க்கிறோம் இல்ல, கொலை செய்றவங்க கூட என்ன பண்றாங்க? 4 பேத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. கடவுள் அத எதிர்பார்க்கல. நம்ம இருதயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார்ல. அழகா நம்ம வந்து சாமுவேல்ல சொல்லியிருப்பாரு கடவுள் இல்லையா? 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ற கிரியைகளுக்கு பின்னாடி நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள் சோதித்து தருகிறார். நம்ம அதெல்லாம் இல்ல, நான் வெளிய நல்லா தான் செய்றேன். நான் வெளிய பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் அன்பு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம செஞ்சோம்னா, அதுக்கு பலன் இருக்காது. நமக்கு ஆதியாகமத்துல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கடவுள் குடுத்திருக்காரு இல்லையா? ஆதியாகமத்துல காயினோட காணிக்கைய கடவுள் அங்கீகரிக்கல. ஏன்னா, நீங்க நல்லா அந்த வசனத்த வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 4:5 நான் அத வாசிக்கிறேன். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. என்ன போட்டிருக்கு? காயினையும் அவன் காணிக்கையையும். ஃபர்ஸ்ட் கடவுள் யார அங்கீகரிக்கல? காயின் அங்கீகரிக்கல. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. ஏன்னா, கடவுள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவன் இருதயத்துல வந்து ரொம்ப ஒரு கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கு இல்ல. ஒரு நாள்ல அவர் தம்பி மேல பொறாமல்லாம் வராதுங்க இல்லையா? அந்த கோபம், எரிச்சல்லாம் வந்து பல காலமா அவன் தம்பி மேல இருந்து கொண்டே இருக்கு. கடவுள் காணிக்கை கேட்கவே இல்லைல்ல. காயின் தான் முதல்ல போய் காணிக்கை கொடுக்குறாரு. ஆனா அந்த காணிக்கை கொடுக்கும்போது அவர் தம்பி மேல ஒரு எரிச்சல். அவர் கேரக்டர் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத கேரக்டரா இருக்கு. காணிக்கை அங்கீகரிக்கல உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த எரிச்சல் வந்து முகத்துல தெரிஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்க இல்லையா? உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கடவுள் அழகா கேட்கிறார். கடவுள் அப்படிதான் சொல்றாரு. நீ ஏன் எரிச்சல் படுற? உன் தம்பி மேல நீ ரொம்ப எரிச்சலா இருக்க. நீ எரிச்சல் படாத. நீ நல்லதை செஞ்சா உனக்கு மேன்மை. நீ வந்து கெட்டதை செஞ்சா உன் பாவம் வந்து உன் வாசல்ல படுத்திருக்கும்னு சொல்லி அழகா கடவுள் உணர்த்துறாரு. ஆனா காயின் அதெல்லாம் கேட்காம அவன் தம்பியை கொன்று போடுகிறார். அந்த கோபம், எரிச்சல்ங்கிறது வந்து நம்ம இருதயத்துல இருக்கும்போது அது வெளியே கிரியை எப்படி வருது பாத்தீங்களா? ஒரு கொலையா மாறிடுது. முதல் கொலை. கடவுள் சொல்றதை கேட்காம சாத்தான் சொல்றதை கேட்டுட்டு அவர் தம்பியை கொலை செய்துட்டார். இன்னைக்கு நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? நம்மளும் அப்படிதான். நம்ம இருதயத்துல ஒண்ணு வைத்துக்கொண்டு நம்ம வெளியே செய்கிறோம். நம்ம குடும்பத்துல எல்லாருமே அன்பா இருக்க நம்ம வெளியே காமிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இவன் இப்படிதானே, என் தம்பியா அவன் வேஸ்ட், இவன் வந்து அன்னைக்கு அப்படி செஞ்சவன் தானே, அவனுக்கே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல இருக்கோம். ஆனா வெளியே இறங்குறோமா தம்பி, அண்ணன், அக்கா அப்படின்னு சொல்லி வெளியே நம்ம நல்லா பேசிக்குவோம். ஆனா உள்ள வந்து அவங்க மேல எவ்வளோ எரிச்சல் வச்சிருக்கோம், எவ்வளோ கசப்பு வைத்திருக்கோம். கடவுள் அதை தான் பார்க்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். அது வந்து தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. அதுல இருந்து தேவன் நம்மளை வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். அதனாலதான் நம்மளுடைய காணிக்கைகளும் அங்கீகரிக்கப்படல. கடவுள் வந்து நம்மளை தான் பார்க்கிறார். நீங்க எவ்வளவுதான் நீங்க காணிக்கை செஞ்சாலும், எவ்வளவுதான் நீங்க ஊழியத்துக்கு கொடுத்தாலும், உங்க இருதயம் சுத்தமா இல்ல, நம்மளுடைய இருதயம் சுத்தமா இல்லைன்னா தேவன் நம்மளுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கவே மாட்டாருங்க. கடவுளுக்கு காணிக்க வேணுமா என்ன? இந்த உலகம் நிறைவும் கர்த்தருடையதுங்க. இது எல்லாமே அவருடையது. அவருக்கு எதுக்குங்க நம்ம காணிக்கை கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்தை தான் தேவன் கேட்கிறார். இருதயத்தை பார்ப்போம். ஏன்னா அதுல நிறைய கசப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு இல்லையா? உன்னை போல பிறரை நேசி. உன் மேல நீ எவ்வளவு அன்பா இருக்க, அதே மாதிரிதான் நீங்க மத்தவங்களும் நேசி அப்படின்னு சொல்றாரு. மலை பிரசங்கத்துல அழகா சொல்லியிருப்பார், நீ கோவப்படாத. கோவப்படுறது வந்து தேவன் வந்து கொலைக்கு சமானமா சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த உள்ள வந்து அந்த வேர் இருக்கு, அந்த கசப்புங்கிற ஒரு வேர் இல்ல பொறாமைங்கிற ஒரு வேர் இருந்த உடனே அது கோபமா மாறி கொலை செய்யற அளவுக்கும் போயிருது. அதுதான் தேவன் சொல்ற, நீ வந்து வேரை கட் பண்ணு, நீ வேர்லயே அதை எடுத்து போடு, நீ வெளியே தர கனியை நீ கட் பண்ணிட்டே இருந்தனா ஒரு நாள் அந்த கனி வந்து கண்டிப்பா கொடுத்து நீ கொலை செஞ்சிருவ. மேபி நம்ம கையில செய்யாம இருக்கலாம். அந்த வார்த்தையில எத்தனை பேர்த்த நம்ம கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு வார்த்தை சொல்லி எவ்வளவு குடும்பங்களை நம்ம பிரிச்சிருக்கிறோம். வார்த்தை சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு கட் பண்ணியிருக்கிறோம்.
கடவுள் அதுதான் சொல்றாரு. உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. உன் இருதயத்தை சுத்தம் பண்ணுன்னு கடவுள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்மனால அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணவே முடியாதுங்க. ஆவியானவர் உள்ள வரணும். அந்த ஆவியானவர் வந்தா தான் நம்ம இருதயத்துல இருக்க அழுக்குகள்லாம் வெளிய போகுங்க. அழுக்குகள்லாம் வெளிய போனா தான் நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இருதயத்துல கசப்பு இருக்கா? எரிச்சல் இருக்கா? அடுத்தவங்கள பத்தி நம்ம புறங்கூறிக் கொண்டே இருக்கிறோமா? புறங்கூறுறது வந்து ரொம்ப பெரிய தப்புங்க இல்லையா? அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாம் வந்து என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சாரு. எப்படின்னா, அந்த கனிய சாப்பிட்டு. அது அவருக்கு தான் பிரச்சனை. ஆனா, காயீன் என்ன பண்ணாரு? தன் தம்பிய கொலை செய்துட்டார். அடுத்தவங்களுக்கு மேல அந்த பாவம் நடந்து அவன கொன்று போட்டுட்டார் இல்லையா? அதனால தான் தேவன் சபிக்கிறார். நீங்க பாருங்க. கடவுள் வந்து ஆதாம சபிக்கவே இல்ல. நிலத்த தான் சபிச்சார். ஆனா வந்து இங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, காயீன கடவுள் சபிக்கிறார். ஏன்னா வந்து அந்த பாவம் அடுத்தவங்க மேல செஞ்சுட்டார் காயீன். ஆபேல கொன்று போட்டுட்டார். ஸோ இன்னைக்கும் நம்ம அப்படிதான். இந்த கசப்பு, எரிச்சலு, புறங்கூறுதல், அடுத்தவங்கள பத்தி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, நம்ம அடுத்தவங்கள வந்து வார்த்தையினால கொன்று போட்டுக் கொண்டே இருக்கிறோம். நம்ம அத நிறுத்தாவிட்டால், தேவனிடத்துல போய் நம்ம ஒப்புரவாகாவிட்டால், மனுஷங்கிட்டயே நம்ம ஒப்புரவாகணும். நான் இந்த மாரி உன் மேல தப்பா சொல்லிட்டேன். உன் மேல நான் குறை சொல்லிட்டேன். உன் மேல நான் புறங்கூறிட்டேன். நான் மனுஷங்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்டயே நம்ம ஒப்புரவாகும்போது தான் தேவன் என்ன மன்னிப்பார். அதனால நமக்கு இன்னைக்கு வந்து தேவன் நல்ல இருதயத்த, சுத்த இருதயத்த நம்ம கடவுள்ட்ட கேட்போம். ஆவியானவர் வர சொல்லுவோம். அவர் நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்மள வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற்றுவார். கர்த்தர் நம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.